வணக்கம் நண்பர்களே. ஐஎஃப்எஸ் தனசேகர் தாமலா தெருவை சேர்ந்த மதனகோபால் புள்ள எலெக்ஷன்லாம் முடிஞ்சு இன்றைக்கி 2 நாள் ஆகுது. எலெக்ஷன் சம்மந்தமாக இந்த தொடப்பக்கட்ட பையன் பொதுமக்கள் பணத்தெல்லாம் கொள்ளையடித்து வச்சுருந்தான் இல்லையா, இந்த நேரம் பார்த்து எலெக்ஷன் யார் யாரெல்லாம் நின்றுக்கிறாங்கன்னு பார்த்து அரசியல்வாதிகளாம் கூட இவன் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருப்பான். புறம்போக்கு இவனோட பணத்தை அவங்களும் அடித்து விட்டு ஏகப்பட்ட பணத்தை சுற்றினான் இல்லையா, பொதுமக்களோட பணத்தை அவங்களும் அடித்து விட்டு கூட ஹெல்ப் பண்ணியிருப்பான். இந்த நாய் உண்மையை சொன்னானா இவனை செருப்பை கைட்டு அடித்து மரத்தில் கட்டி போட்டு உதன்னு வச்சோம் அப்படின்னா இந்த உண்மையெல்லாம் சொல்லுவான். ஏன்னா இந்த புறம்போக்கு சம்பாதிச்சுதான் தான் இவன் அந்த பணத்தை கோயில் உண்டியில் எடுத்து போய் கொட்டுவானா, கோடியாக தெருவில் அவன் தெருவில் இருக்கிற ரோடெலாம் போட்டு கொடுப்பானா. அந்த மாதிரி இந்த எலெக்ஷன் சம்மந்தமாக பணத்தெல்லாம் கொடுத்துருப்பான்னு இவன் மேலே ஒரு சந்தேகிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சின்ன பிரச்சனையை உருவாக்கி அவன் கடையிலேருந்து இட்டுன்னு போன ஜனங்கள்லாம் திட்டி அடித்து வெளியே தள்ளி பணத்தையே திருப்பி கேட்காதளுக்கு அந்த தேவடியா பையன் மூஞ்சில் முழிக்காதளுக்கு அசிங்கமாகி போச்சு. என்றைக்கோ ஒரு நாள் அவனுக்கு கண்டிப்பாக இன்னமும் என்னை வந்து கேட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க ஜனங்க. என்றைக்கோ ஒரு நாள் அவனுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய கொடுமையான சம்பவம் இருக்குது. பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், இறைவனை வேண்டிக்கிட்டு இருக்கிறோம். எந்த சூழலில் நம்ம தவறு பண்ணக்கூடாதுன்னு நாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் என் இடத்துல ஒரு சின்ன தவறு கை மீறி நம்மளை பேசும்போது, கை மீறி சில கை பிரச்சனை நடக்கும்போது அன்றைக்கி கண்டிப்பாக அவன் வீட்டாண்ட நடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அந்த நாய்க்கு வந்து கொடுமைன்னா என்ன அப்படின்னு அந்த தேவடியா அவனுக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா அந்த பக்கத்தில் 4-5 வீடு வாங்கி வச்சுக்கின்னு பதுக்கி வச்சு இந்த புறம்போக்கு அந்த வீடு விற்று ஒரு கடனை கொடுக்கறதுக்கு துப்பு இல்லை. ஒன்றா நம்பர் பொட்டை பையனாக மாறிட்டுக்கிறான். நான் உண்மையாக பொட்டை பையனாக மாறிட்டுங்க, எல்லா சொத்து விற்றுட்டேன், எனக்கு எதுவுமே இல்லை. என்னை வந்து 1ஆம் நம்பர் இந்த பொட்டையாக என்னை ஆக்கிறதுக்கு இந்த தேவடியா அம்மாவை தான் அதுக்கு முழு பொறுப்பாக என்னை ஆனால் நான் அடுத்தவனை நம்பி கெட்டுட்டேன். ஆனால் அந்த தேவடியா அம்மாவன் அப்படி கிடையாது. அவன் உஷாராக இருந்தான், பல சொத்துக்களை ஏமாற்றி சொத்து சேர்த்து வச்சுட்டு இருக்கிறான். அதனால் அவன் உஷாராக ஆகிட்டான், மற்றவங்களை எல்லோரும் ஏமாற்றி படுகோயில் தள்ளிட்டான். இந்த கொடுமை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கணவனை இழந்த பெண், ஒரு இளமையில் ஒரு கணவனை இழந்த பெண்ணு எவ்வளோ பெரிய கொடுமையானது அப்படின்னு அவங்களோட நிலைமை இருக்கும்போது, அவங்களோட நிலைமையில் இருக்கும்போது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதே போல் ஒரு முதுமையில் இருந்த ஒரு ஆணுக்கு ஒரு மனைவி இழந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஆணுக்கு மட்டும்தான் அந்த கொடுமை என்ன வாழ்க்கை அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி வாழ்க்கை வாழும்போது அவங்களோட பணமும் இழந்து, அவங்க சுய மரியாதையும் இழந்து, சொத்து இழந்து, எல்லாத்தையும் இழந்து, ஈனமான சூடு மொத்தம் இழந்து ஒரு நடுத்தர நிறுத்திக்கு பல கோடி கடன் ஆகிட்ட பிறகு அவனோட நிலைமை அவனுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமைக்கு என்னை தள்ளனா அந்த தேவடியா அம்மாவன் அந்த பண்டார தெருவில் வச்ச மதனகோபால் புள்ள தாமலா தெருவை சேர்ந்த தனசேகரன்றவன் வடக்கத்தீசு கோயில் பக்கத்தில் குலோபடியாசுன்னு ஃபோட்டோ கடை வச்சுக்கிறேன். 1ஆம் நம்பர் பொறிக்குமாவன் காஞ்சிபுரம் மண்ணுக்கே கேடு விளைவிச்ச 1ஆம் நம்பர் அக்யூஸ்டு புறம்போக்கு. அவன் இருக்கிறது அந்த பூமியில் இருக்கிறது கூட அவன் கேடு கட்டு அவன் சாவலாம். அவன் இறந்துட்டான். இப்போ எத்தனையோ ஒரு ஏகப்பட்ட பேர் ஐஎஃப்எஸ்சில் இறந்துட்டாங்க. அதுபோல் இவனும் ஒரு மாதிரி இறந்துட்டான் அப்படின்னா நம்ம அதை பற்றி அவனுக்கு கேட்க போகிறதே கிடையாது. என்னோட கஸ்டமருக்கு ஏதோ நான் பணத்தை கொஞ்சம் நானும் ஏமாற்றி ₹1 ₹2 காசு பற்றி வாங்கணும் இல்லைங்களா, அவங்களுக்குலாம் நான் கஷ்டப்பட்டு தாங்க கொடுக்கணும், வேறு சூழ்நிலை கிடையாது, நான் வேலை செஞ்சு தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிட்டோம். இந்த 1.5 கோடி கடனை எப்படி வேலை செஞ்சு கொடுக்கணுன்ற முயற்சி எடுக்கிறோம். எந்த வேலையாக எது ரூபமாக வந்து நமக்கு அமையுன்றது தெரியல. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பொதுமக்கள்கிட்ட முழுமையாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, யாருன்னா ஒரு கொலை பண்ணிட்டாங்க, எதனா ஒரு கேஸ் சம்மந்தமாக ஏதோ ஒரு விபத்து நடந்து போச்சுன்னா அந்த பழியை நான் ஏற்றுக்கிட்டு நான் சட்டப்படி நான் அவங்களுக்காக நான் போய் ஆஜராகி அந்த அது தவறாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எனக்கு அந்த வழக்கில் நான் போய் ஆஜராகி நான் ஒத்துக்கிட்டு நான் தண்டனை அனுபவிக்க நான் தயாராகிறேன். ஏன்னா நான் வந்து இவனை கொலை கொள்றதுக்கோ எனக்கு அது சட்டப்படி தவறுன்றது எனக்கு புரியுது. பட் ஆனால் என்னோடய சூழ்நிலைக்கு ஏன் இப்போ இவனை பண்ணிகிட்டே போயிட்டு எனக்கு பணம் வராது. பட் நான் அந்த ஏதோ யாரோ ஒருத்தர் செஞ்ச தவறுக்கு எனக்கு இந்த கடனை ஏற்றுக்கிறோம் அப்படின்னா நான் கண்டிப்பாக அந்த விஷயத்துக்கு நான் போய் சரணடைகிறேன். எந்த தவறு ஒன்றாலும் எந்த தவறுனா இருக்கட்டும், எனக்கு தேவை அந்த இடத்துல பணம். என்னோடய கடனுக்கு என்னை நம்பி வந்தவங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு நான் அந்த விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன். அப்படி இல்லையா, என்னோடய உறுப்புகளில் எதையாவது ஒரு உறுப்பு எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு இந்த விலைக்கு இந்தமாரி இந்த 1.5 கோடி பணமும் என்னோடய கடனுக்காக அப்படின்னு அந்த கடனுக்காக அந்த விலை மதிப்பு போட்டு இந்த கடனை தீர்க்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி என்னோடய உறுப்புகள் கொடுக்க தயாராக இருக்குன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டுருக்குறேன்.
இல்லை வேறு எதுனா ஆக்சிடெண்ட் வழக்கு, கொலை வழக்கு, எந்த வழக்குனா இருக்கட்டும். பட்டு நான் இந்த கடல்லேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இவனை போய் கொலை பண்ணி துப்பு இல்லை, இவன் ஒன்றா நம்ம பொட்டை பையனாக ஆகிட்டான். அதனால் இவனை கொலை பண்ணாலும் பணமாக இவன் இருக்கிற 2-3 வீடு வச்சு 5-6 வீடு வச்சுக்கிட்டு ஒரு வீடு விற்று கொடுத்தாலும் என் கடன் போயிடும். ஆனால் இதுக்கு மனம் இல்லாத ஒரு 1ஆம் நம்பர் அக்யூஸ்டு பொட்டை பையன்கிட்ட போய்ட்டு இந்த தொழில் நம்ம இந்த தொழில் செய்கிறான்னு சொல்லிட்டு நம்பி கொடுத்து ஏமாந்துட்டு இந்த பணத்தை ஏமாந்து 2 வருஷம் 2.5 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னமும் என்கிட்ட வந்து 20 லட்சம் 15 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் கடன் பெற்று வாங்கி அவங்க எல்லாருமே வந்து நைட்டு பகல் வந்து உட்காந்து பேசுகிறாங்க. ரொம்ப நைட்டும் இப்போ 6 மணிக்கு 7 மணிக்கு கண்டினியூஸாக வந்து பேசுகிறாங்க. நம்மளால் இதை வந்து தாங்கிக்க முடியல, நம்ம இந்தமாரி ஒரு பெரிய தவறு பண்ணி 25 வருஷம் 30 வருஷத்தோட உழைப்பு வந்து 1.5 கோடி பணம் காலி பண்ணிட்டேன். அந்த பணத்தை வந்து இழந்ததும் பொதுமக்களையும் கூட்டு போய் அதில் சேர்த்ததுனால எனக்கு இந்த வருத்தம் என்னால் தாங்க முடியாத சூழ்நிலையாக இருக்குது. அந்த 1ஆம் நம்பர் காஞ்சிபுரத்தை சேர்ந்த தனசேகர் என்ற பொட்டை பையன் அந்த வீடு விற்காமையோ அந்த வீடு விற்று தரேன்னு சொல்லி என்ன நீ உன் சொத்து எல்லாமே விற்றுரு, நீ எல்லா சொத்து விற்று நீ உன்னை நடுத்தரில் நான் நிறுத்த மாட்டேன், நீ எல்லா சொத்து விற்று குத்துரு, நான் மொத்தத்தையும் நான் உன்னை மீட்டு எத்தாந்து விட்டுறேன்டா அப்படின்னு சொல்லி எனக்கு சத்திய வாக்குறுதியெலாம் கொடுத்தான். ஆனால் அதை கைவிட்டு 2 வருஷம் ஆகுது. அவனோட சுயரூபம் அவன் 1ஆம் நம்பர் நரிக்கு போகிற கொள்ள பையன்றதுக்கு நல்லாவே தெரியும். அவன் கடைசியை வந்து நம்மளை கைவிட்டுட்டான்றது எனக்கு கண்டிப்பாக விட்டுருவான்னு நல்லா புரிஞ்சுது. அதனால் ஒரு சில விஷயங்கள்லாம் நிறைய நான் இந்த யூடியூப்லலாம் போட்டதுனால ஐஎஃப்எஸ் சம்மந்தமாக போட்டதுனால எவனை சொன்னால் கூட இவன் தாங்கிக்கிறான், இவனை தெப்படியா பையன்னு சொன்னால் கூட இவன் தாங்கிக்கிறான் தனசேகரன்றவன். ஆனால் ஜெகன்றன் அரியனுக்கெலாம் இவன் நல்லா அவனுக்கு வழுக்கு பிடிச்சி அதனோட பணத்தெல்லாம் ரொம்ப அவனுக்கிட்ட இந்த கோடியாக பணம் வாங்கினதுனால அவனை நிறைய பேர் நல்லா காப்பாற்றி விட்டுக்கிறான். பொதுமக்கள் அப்படியே கை விட்டுட்டான். அந்த 1ஆம் நம்பர் தேவடியாமா அந்த தனசேகரன்றவன் இன்னமும் காஞ்சிபுரம் மண்ணில் அவனை யாரும் ஏகப்பட்ட வழக்குகள் அவன் மேலே இருக்குது. ஆனால் அவனை இறைவனாக பார்த்து தண்டிப்பான். பட் நம்ம வந்து குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் என்னோடய குழந்தைங்கள்லாம் ரொம்ப கடனாக ஆக்கி விட்டு போக மனசு இல்லை. அதனால் எதனா ஒரு தண்டனையாக இருந்தால் கூட கண்டிப்பாக யாருன்னா எதனா பண்ணி எந்த எவ்வளோ பெரிய கேஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு நான் ஆஜராகிறேன். எந்த நாட்டு சம்மந்தமாக இருந்தாலும் சரி, இந்த நம்ம மாநில சம்மந்தமாக இருந்தாலும் சரி, இந்த நம்ம தனிப்பட்ட ஒரு ஆள் தான் இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு தேவை என்னோடய கடனை கொடுக்கறதுக்கு ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே கடன் இருக்குது. இந்த கடனை கொடுத்து என்னை மீட்டுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் நான் போய் ஆஜராக உங்களுக்கு பண்ணுறேன். இது தவிர்த்து வேறு எதுவும், ஏன்னா 1.5 கோடின்றது நம்ம சாதாரண விஷயம் கிடையாது. நான் 35 ஆண்டை குறுகி சேர்க்குற மாதிரி சேர்த்து நாங்கள் ஏகப்பட்ட நாட்கள் ஆகிப்போச்சு. இப்போ நம்ம டக்குன்னு உடனே 1.5 கோடி கொடுக்கணும் அப்படின்னா 2 ஆண்டு டைம் கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 ஆண்டு என்னால் கொடுக்க முடியல. அதனால் வந்து எந்த செயல் இருந்தாலும் பரவாயில்ல, சட்டத்துக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு தயாராகிறேன். எனக்கு இன்னொரு உயிர் இப்போ நாம் ஆல்ரெடி நான் மாமிசம் சாப்பிட்றது கூட நமக்கு கிட்டத்தட்ட விட்டு 2-3 வருஷத்துக்கு ஆகிடுச்சு. அந்த உணர்வு நமக்கு வந்துட்டு பிறகு இப்போ கோபத்தில் திட்டுறோம், எதனா பண்ணுறோமே தவிர பட் அவனை கொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணமோ அந்தமாரி ஆத்திரமோ கோபமோ வரும்போது தான் அந்த விஷயம் தெரியும். பட் ஆனால் அது மேலே எனக்கு அவன் மூஞ்சி பார்க்கறதுக்கு அருவருப்பாக இருக்குது. அதனால் எந்த செயல் நடந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு நான் ஆஜராக தயாராக இருக்கிறேன். எப்பேற்பட்ட ரவுடியாக இருந்தாலும் யாருன்னா இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ஆஜராகிறேன். எவனம்னா போட்டு போயினே இருக்கு. எனக்கு தேவை என் கடனை கொடுக்கணும். அந்த கடனுக்காக நீங்கள் எந்த தவறு கொண்டாலும் என்னை நிற்க வச்சிங்கன்னா நான் நிற்க தயாராகிறேன். நன்றிங்க.